சென்னையில் மோர்கொடம் வண்ணமாய் ஆடிட சென்னையில் மோர்கொடம் வண்ணமாய் ஆடிட சென்னையில் மோர்கொடம் வண்ணமாய் ஆடிட கண்ணன் தங்கை எல்லாம் மதித்திட தனி ஊத்தி லட்சதீபம் பொருந்திய கிறிஸ்த பேருக்கு பொறுமைத்தோடைய மேல அடிக்குது பேரு சொன்னா தெரியுதாயே கைலாகமே பொற்பொருமாக வீட்டிருக்கக்கூடிய அதாவது சிவபெருமான் இருக்கிறார் அன்னவரின் தேவியாகிய சக்தி ஒன்று சமயம் 14 விடிங்க வரக்கூடிய அன்னியாகிய ஸ்ரீ காமாட்சி அம்மன் நான் தான். எப்படியம்மா பால் கையில வர எடை பொண்ணாகிற ஒரே மொப்புனா தடிக்குது. நான் தான் காமாட்சின்னு யாருக்கு நம்பர் காமாட்சி அம்மன் என்றேனே. எப்படி காமாட்சி அம்மன் எந்த விதத்துல காமாட்சி அம்மன் எதுக்கு வந்துக்கிறா? எதுக்கு வந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ரத்னாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய மாதாவி என்ற சூழல்களை யாரும் செய்ய தேவர்களுக்குரிய தீர்ப்பதற்காக இருக்கின்றாரே அண்ணவரின் கட்டளை கிடுங்க என் அண்ணனாகிய மாலாகிய கண்ணனுடைய வார்த்தைக்கு இணங்க சக்தி ஒன்று சமயம் 14 விடிங்க வரக்கூடிய பார்வதி ஆகிய ஸ்ரீ காமாட்சி அம்மனாக பிரசனமானேன். உண்மைதான் தாயே. ஸ்ரீ காமாட்சி அம்மனாக இருந்த நான் மீண்டும் வாதாபியோடைய எண்ணமும் அவருடைய வல்லமையை சமர்ப்பையும் அறிய வேண்டும் என்று கொண்டு பால் தயிர் மோர்களை விற்கக்கூடிய ஏகவஸ்தி என்று சொல்லக்கூடிய கோனார் வீட்டு பெண்ணு கோனார் வீட்டு பெண்ணாக நான் வந்திருக்கேன். கோனார் வீட்டு பெண்ணாக இருந்த நான் இப்போது கோபால் மாதிரியாக நான் வருகின்றேன். கோபால் மாதிரியாக வருகின்ற போது என் மேல எப்படிதான் வாசம் பண்ணிக்கிறேன். கிருத்தையிலேயின் மீது என்னுடைய சேலைகளும் என் கையில் பெருத்த ஒட்டியான வளையலும் கங்கன வளையலும் ரொம்ப அழகா இருக்குதுமா. அது தவிர அப்புறம் என் காலில் தங்கை கொலுசு என் காலில் தங்கை கொலுசு
இது மோர் குடமும் புறமும் எப்படி இருக்கு பாருங்கயா. ரொம்ப அழகா இருக்குதம்மா. அது தவிர தவிரவா ஆமா அஸ்னாபுரி பண்ணதை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன். நாம் கொண்டு வந்த நான் கொண்டு வந்த மோர், பால், தயிர், வெள்ளை இவைகளெல்லாம் அகவிலை கூறி மனமாக தெரிய வேண்டும். போலாம். சித்ரா ரத்னா சித்ரா ரத்னாபுரம் சித்ரா ரத்னாபுரம் மெத்தவே அரசாலும் சித்ரா ரத்னாபுரம் மெத்தவே அரசாலும் விஜயகார் மாதாபிசுரன் வீதியிலே அகவிலைக்குரிய அறிவை நானுமே அகவிலைக்குரிய அறிவை நானுமே அகவிலைக்குரிய அறிவை நானுமே தகவிலை அறிய வீதியில் தானே அம்மா அடே முத்து ரத்னாபுரி பட்டணம் சென்று வீதி வீதியாக வீதியாக சென்று மோர், வெண்ணெய் இவைகளெல்லாம் என்று சொல்லக்கூடிய அகவிலை கூறி வர வேண்டும். அகவிலை கூறி அம்மா பாலோ இதுவும் நல்ல பாலம்மா பாலோ இதுவும் நல்ல வாழ பசுவின் பாலோ பாலோ இதுவும் நல்ல வாழ பசுவின் பாலோ பாலோ இதுவும் நல்ல வாழ பசுவின் பாலு மாயவன் அருளாலிலே வந்திடும் பால் இது ஆமா பால் வாங்கலையோ பாலு 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 பாலோ பால் வாங்கலையோ பாலு 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 பாலோ பால்கரமா பால்கரமா டேய் வா இப்படி இதுலயா எனக்கு ஒரு 100 ரூபாய்க்கு போதும். 100 ரூபாய்க்கு ஆச்சுன்னா காலாப்பட்ட பிச்சுக்கும். என்ன புண்ணாக்கு வேலை என்ன விற்குது, தீவன வேலை என்ன விற்குது, இப்போ தவிடு வேலை என்ன விற்குது, எப்ப பில்லு எடுத்தாந்து போடுறாங்க. 100 ரூபாய்க்கு பால் வாங்க போறாங்க. அப்ப 5 ரூபாய் கேட்க ஒரு 5 ரூபாய்க்கு கொடுத்து பண்ணி என்ன பண்ணுவா அது அம்மா உங்களுக்கு 5 ரூபாய்க்கு பால் வேணும். அரிக்கட்ட நாயே இதுல யாருன்னா பால் வாங்குவாங்க. இது என்ன இது என்னப்பா அடுத்து வாங்கினாரு, பூ வாங்கி வந்தாரு, கோயிலுக்கு அரிசி வாங்கி வந்தாரு, பருப்பு வாங்கி வந்தாரு, எல்லாம் வாங்கி வந்தாரு. அதுல நிக்குது இல்ல, ஏன் இந்த பால் நிக்க கூடாது? ஏய்
இது போய் நிக்குமா இது? நிக்காதா? சரி அப்படியே அந்த பால் ஊத்தி இந்த பால் என்ன வேலை இந்த பால் என்ன வேலை என் பாலாகப்பட்டது காசுக்கோ பணத்துக்கோ பொருட்களுக்கோ விற்கப்படாது. பின்னாடி கொடுப்பேன் என் பாலாகப்பட்டது மாலாகிய கண்ணன் இருக்கின்றாரு. அண்ணன் ஒரு அருளால் உருவான பால் இது. இந்த பால் யார் ஒருவரும் காசுக்கோ பணத்துக்கோ தருவது கிடையாது. கொடுப்பேன் நவரத்தினத்திற்கு மட்டுமே கொடுக்கப்படும். ரத்தனத்துக்கா இவன் அண்ணன் பையன் ரத்தனம் இவன் பேர் ரத்தனம் இவனை வச்சு பால் கொடு இவனை வச்சுனா நவரத்தினம்னா என்னென்றால் கோமேதகம், புஷ்பரகம், மாணிக்கம், முத்து, பவளம் என்று சொல்லக்கூடிய நவரத்தினத்திற்கு மட்டுமே கொடுக்கப்படும். ஒரு படி முத்து பவளம் கொடுத்தால் நான் ஒரு படி பால் தருவேன். அப்படியா? சரி எவ்வளவு பால் கொடுத்தா எவ்வளவு ரத்தனம் கொடுக்கணும்? ஒரு படி முத்து பவளம் கொடுத்தால் நான் ஒரு படி பால் தருவேன். ஒரு ஆயாக்கு கொடுக்கணுமா? நீ கேட்ட ஆயா வந்துக்குது. இந்த ஆயா வச்சுக்கிட்டு பால் கொடு. இந்த ஆயாங்களா பால் தர முடியாது. எந்த ஆயாக்கு சொல்ற? அளவுப்படி சொல்ல வேண்டியதானே இப்போ உட்காராயா ஒன்ன வச்சு கொடுக்க மாட்டாங்க. நீதான் வந்து கூட்டு சரியாப்பா. சரி அப்படியே இந்த பாலை நாங்க அப்படியே கொடுத்து வாங்கன்னு வச்சுக்கோ. இந்த பாலை குடிச்சா என்ன வேலை அப்படின்னு கேக்குறா? என்ன வேலை விடும் கோயந்து பாருங்க. ஒரு படி முத்து பவளம் கொடுத்து ஒரு படி பால் வாங்கி சாப்பிட மகிமை என்னன்னு கேக்குறேன். என்ன வேலை செய்யுது பால்? பாலாகப்பட்டது முகுந்தனோட அருளால் கிடைத்த பால் இது. இதை யார் ஒருவர் வாங்கி அருந்துகின்றார்களோ வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் அல்லது பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த முகுந்தனோட அருளால் வெகு விரைவில் குழந்தை கிட்டும். ஆமா இந்த பாலை குடிச்சா குழந்தை வரும். எங்க பாட்டி 96 வயசா இன்னும் புள்ள இல்லாத இருக்குது. இந்த பாலை வேணும் எங்க பாட்டிக்கு கொடுத்தா எங்க பாட்டி புள்ள வைக்குமா? கண்டிப்பா. எங்க பாட்டிக்கு புள்ள வருமா? உங்க பாட்டி இல்லாம உங்க அப்பா இல்லாம நீ எப்படி வந்த? எப்படி வந்திருப்பேன்? எங்க அம்மால தான் போய் கேட்கணும். சரி அம்மா பால் எடுத்து வந்தோம். ஒரு சக்காத்தி கேட்கல. வடக்கு தெருவில் சென்று விட்டு வந்தோம். ஆமா ஒருத்தி கூட வாங்கவில்லை. வாங்கல. அம்மா மோரோ
அதுல மோர் ஊத்து. எதுடா? இது வாங்கலாமா? வாங்கலாம். அது இருக்கு. அம்மா, இப்பதான் சாமிக்கு மாலை, கற்பூரம், குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இதுல அம்மா மோர் ஊத்துமா. 10 ரூபாய்க்கு உங்களுக்கு மோர் வேணும். இதுல ஊத்த ஊத்த நிறைய ரம்பர் வரைக்கும் வேணும். ஆமா ஆமா, இது ரம்பர் வரைக்கும் ஊத்திக்கிட்டே இரு. என் மோராகப்பட்டது காசுக்கோ பணத்துக்கோ தருவது கிடையாது. கிடையாது. சரி, இது காசு பணத்துக்கு கொண்டாந்து விட்டாங்கடா. என்ன மாலை நின்னுச்சு? இப்பதான் அரசுவாதியார் மாலை வாங்கிட்டு வந்தாரு சாமிக்கு. ஆமா, மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வந்தாரு, கற்பூரம் வாங்கிட்டு வந்து எல்லாம் நின்றுச்சு. ஏன் இந்த மோர் நிக்க மாட்டேங்குது? அதானே ஊத்துறா தண்ணி உள்ள போகுது. ஏமாத்துறாங்க. இங்க பாடுறா, எனக்கு தனியா வருத்துறா. என்னடா பண்ணுவேன்? இந்த மோருடைய மகிமை என்ன? இந்த மோருடைய மகிமை என்னவென்றால், இது அண்ணன் முகுந்தனுடைய அருளால் கிடைத்த மோர். இதை யார் ஒருவர் வாங்கி அருந்துகின்றார். முகுந்தனுடைய அருளால் வெகு நாட்களாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு முகுந்தனுடைய அருளால் வெகு விரைவில் திருமணம் நடக்கும். அம்மா தைரோ தயிராகப்பட்டது மாயவன் அருளால் உருவான தயிர். இந்த தயிர் வந்து காசுக்கோ பணத்துக்கோ பொருட்களுக்கோ பொண்ணுக்கோ எதுக்குமே தர முடியாது. நவரத்தினத்திற்கு மட்டுமே தயிராகப்பட்டது விற்கப்படும். இந்த தயிரோடைய மகிமை என்ன? இந்த தயிராகப்பட்டது மாயவன் அருளால் உருவாக்கப்பட்ட தயிர். இந்த தயிரை யார் ஒருவர் வாங்கி அருந்துகின்றார்களோ வெகு நாட்களாக நோய் நொடி உள்ளவர்கள் மாயவன் அருளால் நோய் நொடி குணமாகும். இப்ப நம்ம வீதி வீதியாக சென்று மோர் வித்து வந்தோம், தயிர் வித்து வந்தோம்னு கூட வாங்கவில்லை. என் ஊரு வாக்கலாப்புல போய் வித்து வந்தோம்னாச்சுக்க கம கம கமன் சேல்ஸ் ஆயிருக்கும். மேலே ஆட்டுது கீழே மாட்டுது, மேலே ஆட்டுது பாலோ இது பத்தி
60 சொல்லுப்பா. இன்னும் மேல ஆட்டுது கீழே மாட்டுதுன்ற இன்னும் மேல ஆட்டுது கீழே மாட்டுது மேலே ஆட்டு சென்றால் ஆ. மேலே இருக்க சொல்லி ஆட்டு மந்தை பால், ஓ மேல ஒரு மொண்டைக்கு ஆட்டு பால் ஆமா கீகிட்ட மாட்டுப்பால் மாட்டு பால். நான் தப்பா எடுத்துக்கிறேம்மா மேல ஆட்டுது கீழே மாட்டுதுன்னு வேற ஏடா சொல்றேம்மா. போயிட்டு வா. ஆட்டு ஆட்டு ஆ. பிரியா, என்ன? அம்மனாகப்பட்டது அவதாரம் தான் இது ஆ. குழந்தை ஆ. ஆராட்டக்கூடிய அரசுமார்கள் எல்லாம் யார் ஒரு இணைச்சியானவர் நம்முடைய பட்டணத்திலே பார்த்து இருமோர் இருக்கிறார் அவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அரக்கு மாதம் தற்பார் அன்னவரா கதை